நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான அவதூறுகளை திமுக பரப்பன வேகத்தை விட, அதிமுக பரப்பன வேகத்தை விட, தமிழக வெற்றி கழகத்துக்கு முன்னாடியே நாம் பல காணொலிகளில் பேசியிருந்த மாதிரி ஒரு 1.25 கோடி பேர் ஓட்டு போட்டிருந்தாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டவனுடைய எண்ணிக்கைன்றது வெறுமனே 19 லட்சம் மட்டும்தான். 19 லட்சம் 1.25 கோடின்றது கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகம். அப்படி இருக்கிறதுனால தாவேக்காவை சேர்ந்தவங்க திரு சீமான் அவர்கள் கேட்குற கேள்விக்கு, திரு சீமான் அவர்களோட தம்பி தங்கைகள் கேட்குற கேள்விக்கு, முன்வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் எடுத்தா அந்த ஆயுதத்தை, ஒரே ஆயுதத்தை அப்படின்னு சொல்லி அந்த அவதூறு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு சமூக வலைதளங்களில் திரு சீமான் அவர்களோட பழைய காணொலிகளை வெட்டி ஒட்டி பரப்பிட்டே இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் பல முறை பேசியிருந்த மாதிரி, ஒருத்தர் நம்ம மேலே ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாருன்னா, ஒரு அவதூறை பரப்புறாருன்னா, அந்த விமர்சனம், அந்த அவதூறுன்றது பொய்யா இருந்தால் அந்த விமர்சனத்துக்கு, அந்த அவதூறுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அதுவே அந்த விமர்சனம், அந்த அவதூறுன்றது உண்மையாக இருந்தால் அந்த விமர்சனத்துக்கு, அந்த அவதூறுக்கு பதில் சொல்கிற தகுதி நமக்கு இல்லை அப்படின்ற மாதிரி திரு சீமான் அவர்கள் சொல்லியிருந்தார். இப்போ தாவேக்காவை சேர்ந்தவங்க பரப்புகிற இந்த விமர்சனன்றது, இந்த அவதூறுன்றது உண்மை இல்லை, பொய்ன்றது திரு சீமான் அவர்களை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த விமர்சனங்களுக்கு, இந்த அவதூறுகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அந்த விமர்சனங்களுக்கு, அந்த அவதூறுகளுக்கு பதில் சொல்லி பல பேரோட நேரத்தை வீணாக்க வேண்டியதும் தேவையில்லை தான்.